பிரைஸ் லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஏப்ரல் மாதம் ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். யோவான் எழுதிய சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1வது வசனம், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு அநேக ஜனங்களுக்கு இருதயம் கலக்கத்தோடு கூட இருக்கிறார்கள். காரணம் என்னன்னு சொன்னால், விசுவாச குறைவினால் இருதயம் கலங்கி போகிறது. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். விசுவாச குறைவு வருகிற ஒவ்வொருடைய இருதயத்திலையும் அது கலக்கம் இருக்கும். ஆபிரகாமுக்கு 75 வயதில் ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். அந்த வாக்கு தத்தத்தின்படி அவர் நடந்து கொண்டிருந்தார். 99 வயதாகிற பொழுது மீண்டும் கர்த்தர் பேசுகிறார். ஆனால் அந்த வாக்கு தத்தத்தை தன் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாதபடி இருதயத்துக்குள் விசுவாச குறைவினால் அவர் இருதயத்திலே சொல்லிக்கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் புஸ்தகம் 17வது அதிகாரம் 17வது வசனத்தில் பார்க்குற பொழுது, இவ்வளோ காலம் வாக்குத்தத்தம் எனக்கு நிறைவேறவில்லை என்று சொல்லி அவிசுவாசத்தின் நிமித்தமாய் நம்முடைய இருதயம் கலங்குகிறது. ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். விசுவாசத்தோடு இருப்போம். வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிற பொழுது நம்முடைய இருதயம் சந்தோஷப்படும். 2வது, நடக்க போகிற காரியங்கள் எப்படி நடக்குமோ என்று சொல்லி இருதயத்தில் கலக்கம் வருகிறது. ஆதியாகமம் புஸ்தகம் 24வது அதிகாரம் 45வது வசனத்தில் எலியேசர் சொல்கிறார், தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டார். இருதயத்தில் ஜெபிக்கிற பொழுது எலியேசருடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். அல்லேலூயா. நடக்க போகிற காரியம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி நாம் இருதயத்தில் கலங்க தேவையில்லை. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். இருதயத்தின் காரியங்களை கர்த்தர் நினைவு கூர்ந்து இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்கிறார். நாம் ஜெபிக்கணும். நம்முடைய இருதயத்தில் ஜெபிக்கிற பொழுது தேவன் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். நம்முடைய இருதயம் கலக்கத்தெல்லாம் எடுத்து போடுகிறார். 3வது, நடக்கும் சம்பவங்களை நினைத்து இருதயத்தில் கலங்க வேண்டாம். இன்னைக்கு நடக்கிற சம்பவத்தை நினைத்து, அப்போ பாருங்கள், இது லூக்கா எழுதிய மார்க் எழுதிய சுவிசேஷத்தில் 6வது அதிகாரத்தில் 47வது வசனத்தில் நாம் பார்க்குறோம், சீசர்கள் இயேசு கிறிஸ்து நீங்கள் அக்கறைக்கு போங்கள்னு சொல்கிறார். அவர் சொல்படி செய்கிற பொழுது சூழ்நிலைகள்லாம் பிரச்சனைகள் வருகிறது. அந்த கடலில் போகிற பொழுது சூழ்நிலை மாறுது, எல்லாமே மாறி போகுது. ஆனால் தேவன் அவர்களோடு கூட இருந்தார். அல்லேலூயா. நடக்கிற சம்பவத்தை நினைத்து நம்முடைய இருதயம் கலங்க தேவையில்லை. ஏன்னா நடக்கிற சம்பவத்திலையும் கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்முடைய இருதயம் கலங்காதபடி காக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நடந்த காரியத்தை நினைத்து நம்முடைய இருதயம் என்ன செய்ய தேவையில்லை, கலங்க தேவையில்லை. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட இருக்கிற பொழுது சீசர்கள் கூட இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து மரித்து கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்ட பொழுது எல்லா சீசர்களுடைய இருதயம் கலங்கி போச்சு. ஆனால் அதே லூக்கா எழுதிய சுவிசேஷத்தில் 24வது அதிகாரம் 25வது வசனம், உயிர்த்தெழுந்த இயேசு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் நடந்த காரியத்தை நினைத்து நம்முடைய இருதயம் கலங்க தேவையில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, எந்த காரியத்தின் நிமித்தமாக நம்முடைய இருதயம் கலங்கி இருந்ததோ அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறவராக இருக்க. இந்த சீசருடைய இருதயம் இயேசு கிறிஸ்து மரித்து போனார்ன்னு சொல்லி கலங்கி இருந்தது. மரித்த இயேசு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த இயேசு அவர்களோடு கூட இருந்தார். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய இருதயம் கலங்காதபடி காக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென்.